டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை வெற்றியாக மாற்றக்கூடிய சிலரை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இரும்பு பெண்மணின்னு இவங்களை அழைப்பாங்களாம். அது மாத்திரமல்ல, தான் சுவாசிக்கும் முதல் காற்றே அரசியல் காற்றாக இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும். தன்னுடைய குடும்பம் முழுவதுமே அரசியல் சார்ந்த ரீதியிலே அரசியலில் ஒரு தனக்கென்ற ஒரு ஆர்வமும் அதற்கு சரியான பாதையை தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய தாத்தாவும் வழிவகுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்களுக்குள்ள வெற்றி பெருமளவு தான் இருக்கத்தான் செய்யும். இரும்பு பெண்மணி அப்படின்னு சொன்னோன்னா உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி அவர்களை பற்றி தான் பேசுகிறோம். ஒரு பெண்ணாக இருந்து ரொம்ப அழகா பல முடிவுகளை எடுத்து துணிச்சலாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த பெண். அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாகத்தான் இருந்தது. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே எந்த ஒரு முடிவையும் தானே எடுத்து தன்னிச்சையாக எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட இருந்தது. அதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா நேருவை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1917ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் கமலா நேரு அவங்களுக்கும் பிறந்தவங்க. தாத்தா மோதிலால் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பிரியமான ஒரு பேத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். மோதிலால் அவர்களுக்கு பிரியதர்ஷினி அப்படின்னு பேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாம். அப்பாவுக்கு இந்திரா அப்படின்னு பேர் வைக்கணும்னு ஆசையாம். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு ஒரு பேரை வச்சு பதிவு செய்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நேரு அவர்களுடைய வீட்டுக்கு காந்தி அவர்கள் வருவது ஒரு வழமையான விடயம். காந்தி அவர்கள் வராங்க அப்படின்னாலே காங்கிரஸ்ல இருக்கும் முழு தலைவர்களும் வீட்டுக்கு வந்துருவாங்களாம். அப்போ இந்திரா அவர்களுக்கு சின்ன வயதிலேயே எல்லா தலைவர்களுடன் பழகுவதற்கும் அவர்களுடைய அந்த கோரிக்கைகள் போராட்டங்கள் இது ஏன் நடக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கும் ஏதுவாக நிறைய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் அந்நியர் துணிகளை எரிக்கும் ஒரு போராட்டம் நடக்குது. அப்போ இந்த போராட்டத்துல நம்ம இந்திரா காந்தி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய வீட்டில அதாவது ஆனந்த பவன்ல மொட்டை மாடியில போய் அந்நியர்களுடைய உடையெல்லாம் எரித்து தீக்கரையாக்குறாங்க. அப்போ இந்த போராட்டத்திற்கு முழுமையான பங்களிப்பை தன்னுடைய சின்ன வயதிலேயே அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போராட்டம் என்றால் இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு அவர்கள் பார்த்து பார்த்து பழகினதால பின்னால் எந்த ஒரு நாடும் தன்னுடன் பிரச்சனைக்கு வந்தாலும் அல்லது எந்த ஒரு பிரச்சனை தன்னிடத்தில் வந்தாலும் அதை ரொம்ப அழகா கையாளக்கூடிய பக்குவம் இருந்தது. அதனாலதான் 1971ஆம் ஆண்டு வங்கதேசத்தையே அவங்க உருவாக்கின சிறப்பு அவங்களைத்தான் போய் சேரும். 6 வயதுல இந்திரா அவர்களை பள்ளியில சேர்க்கிறாங்க. செசிலியாவில் அவங்கள படிக்க சேர்க்கிறாங்க. ஆனால் நேரு அவர்களுக்கு பெரிய விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் தாத்தா மோதிலாலுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி தன்னுடைய பேத்தி படிக்கட்டும் அப்படின்றதுனால அவங்களுடைய விருப்பத்துக்காக படிக்க விடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்திரா அவர்கள் வீட்டில் இருக்கத்தக்கவே நிறைய ஆசிரியர்கள் எல்லா பாடத்தையும் வீட்டில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், ஹிந்தி, உருது இது எல்லாமே அவங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்திரா அவர்களுடைய அம்மா கமலா நேரு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கில புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம நேரு அவர்கள் அதை மொழிபெயர்ப்பாங்க. அந்த சந்தர்ப்பம் எல்லாம் இந்திரா அவர்கள் கதையை அழகாக கேட்டு அறிந்து கொண்ட ஒரு காலகட்டமாக அது அமைந்திருக்கிறது. நேரு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அடிக்கடி கைது செய்யப்படுவாங்களாம். கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுவாங்களாம். இந்த சந்தர்ப்பத்துல வீட்டுக்கு கடிதம் எழுதுவாங்க. யாருக்கு? தன்னுடைய மகள் இந்திராவுக்கு. என்ன கடிதம் தெரியுமா? நலம் விசாரித்து எழுதும் கடிதம் அல்ல, உலக சரித்திரத்தையும் உலக அறிவையும் தன்னோட மகளுக்காக கடிதமா எழுதி அனுப்புவாங்க. இந்த கடிதத்தை எல்லாம் சேர்த்து வைத்த இந்திரா அவர்கள் பின்னால இது ஒரு புத்தகமா வெளிக்கொண்டு வந்தாங்க. இந்த புத்தகத்தை உலக வரலாற்று சாட்சியம் அப்படின்னு ஒரு புத்தகமா எடுத்து வெளியிடுறாங்க. இப்போ வீட்டுல ஆசிரியர்கள் படிப்பித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது சரியாக இருக்காது, இன்னும் நிறைய படிக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆரம்பித்த பாடசாலையான நிவேதா அப்படின்ற ஒரு இடத்துல அவங்கள படிக்க அனுப்புறாங்க. அப்போ இந்திரா அவர்களுக்கு தெரியும் இங்கே படிப்பு மாத்திரமல்ல எல்லா விடயமும் ரொம்ப அதிகமான கவனத்துடன் மிகுந்த ஒரு முயற்சி இருந்தால்தான் இங்கே படிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் கண்டிப்பா தன்னால முடியும் அப்படின்றதுனால அங்க படிக்க போறாங்க.
இந்திரா அவர்கள் படிக்கும் காலகட்டத்திலேயே அரசியலில் அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. 11 வயதாக இருக்கும் பொழுது கமலா நேரு அவர்கள் வானரச்சேனை அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அதில் இந்திராவை தலைவியாக்குறாங்க. இந்த வானரச்சேனையினுடைய பணிகள் என்ன அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு உணவு நீர் வழங்குவது மாத்திரமல்ல, அவர்கள் தலைமறைவாக இருக்கும் காலகட்டத்தில் அவர்களுக்கு மடல்களை கொண்டு போய் சேர்ப்பதும் இதனுடைய பணியாக பார்க்கப்படுகின்றது. எந்த ஒரு போராட்டத்திலும் இந்திரா காந்தி அவர்கள் பங்கு பெறும் பொழுது தலையில கதற்குள்ளாய அணிஞ்சிட்டு தான் போவாங்களாம். அப்பவே பாத்தீங்கன்னா பாப்கட் வச்சிருப்பாங்களாம். ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாவும் இருப்பாங்க. அப்போ கமலா நேரு அவர்களும் அரசியல் கட்சிகளில் போராட்டங்களில் ஈடுபடுவது, அரசியலில் நேரடியாக ஈடுபடுவது அவங்களுடைய ஒரு வளமையான விடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அரசியலில் ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் பங்கு பெறாங்க. அவர் யார் அப்படின்னா ஃபெரோஸ் அவர்கள். அப்ப அவர்களுடைய பங்களிப்பு என்பது எந்தெந்த மாற்றங்களை இந்திரா காந்தி அவர்களுடைய வாழ்நாளில் ஏற்படுத்தியது என்பதும் எல்லாருக்குமே தெரிந்த விடயம்தான். ஃபெரோஸ் அவர்கள் கமலா நேருவை பார்ப்பதற்காக அவர்களுடைய வீட்டுக்கு வரது ஒரு வழமையான விடயம். வரும்பொழுதெல்லாம் இந்திரா காந்தி அவர்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அப்போ அவர்கள் ஆரம்பத்தில் சாதாரணமாகத்தான் தன்னுடைய பழக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லண்டன்ல படிக்கிறதுக்கு 2 பேரும் போறாங்க. அங்க போய் நல்ல ஒரு நண்பர்களாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் காதலர்களாக மாறும் ஒரு காலகட்டம் அமைகிறது. அதற்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவுக்கு திரும்பி தங்களுடைய வீட்டுல அவர்களுடைய காதலை சொல்றாங்க. ஆனால் இங்க என்ன அப்படின்னா, நேரு அவர்களுக்கும் காந்தி அவர்களுக்கும் இந்த காதல்ல ஈடுபாடு இருக்குல்ல. நேரு அவர்களுக்கு மனதுல பயம் இருந்தது. தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை எப்படி அமைந்து விடுமோ எதிர்காலத்தில். அதனால அவர்களுக்கு இதுல முக்கியமா பார்க்க போனா அவர்களுக்கு இதுல முழுமையான ஒரு விருப்பம் இருக்கவில்லை. ஆனாலும் இந்திரா அவர்களுடைய ஒரு பிடிவாதம், எப்படியாவது ஃபெரோஸ் அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுனால ஓரளவுக்கு தன்னுடைய மகளுடைய இஷ்டத்துக்கு நேரு அவர்கள் சம்மதிக்கிறாங்க. 1942ஆம் ஆண்டு திருமணம் நடக்குது. திருமணம் முடித்த ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்ல பாத்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. அது பாத்தீங்கன்னா காந்தி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த வெள்ளையனை வெளியேறு அப்படின்ற இந்த போராட்டம் மிகுந்த முக்கியமான போராட்டமாக பார்க்கப்படுது. இதுல இந்திரா காந்தி அவர்களும் ஃபெரோஸ் அவர்களும் கலந்து கொள்றாங்க. அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா நேரு அவர்களை கைது செய்து சிறை அடைக்கிறாங்க. அப்ப ஃபெரோஸ் அவர்கள் தலைமறைவா போயிடுறாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரிகள் அவர்களை தலைமறைவா இருக்கும் பொழுது அவர்களை பாதுகாப்பாக பார்த்து கொண்ட ஒரு முக்கியமான பொறுப்பு இந்திரா காந்தி அவர்கள்ட்ட கொடுக்கப்படுது. அவர்களும் அந்த பொறுப்பு ரொம்ப அருமையா செய்து கொடுத்ததுனால தலைவர்கள் எல்லாருடைய பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது அமைகிறது. பிரிட்டிஷுக்கு எதிரான பல போராட்டங்களில் நேரடியாக இந்திரா அவர்கள் பங்கு பெற்றினாங்க. பிரிட்டிஷுக்கு எதிராக நிறைய விடயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா, இந்திரா அவர்களை கைது செய்து சிறை அடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் சிறை இருந்த பிறகு வெளியே வராங்க. அதற்கு பிறகும் நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அம்மாவான கமலா அவர்கள் இறந்துடுறாங்க. அப்போ நேரு அவர்களுக்கு அரசியல் பயணத்தில் பங்கு பெறுவதற்கும் அவருடைய அந்த அரசியல் சூழ்நிலையை சிறப்பாக செய்வதற்குமாக இந்திரா அவர்கள் டெல்லியிலேயே நேருவோட தங்க கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்றது. நேரு அவர்களோடையே தங்கியிருந்த இந்திரா அவர்கள் அரசியல் பயணத்திலும் அவருடைய அரசியல் துறை சார்ந்த அனைத்து விடயங்களையும் கவனமாக கையாண்டு கொண்டிருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு சஞ்சய் மற்றும் ராஜு அப்படின்னு 2 குழந்தைகள். அப்போ ஃபெரோஸ் அவர்களுக்கு ஒரு மனதிலே ஒரு கஷ்டம், அவர்களுக்கு மனதிலே ஒரு கசப்பு தன்மை ஏற்படுகிறது. இந்திரா ஒரு இடத்துலையும் தான் ஒரு இடத்துலையும் இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு விருப்பம் அதிகமாக இருக்கவில்லை. அதுல ஒரு முரண்பாடு கருத்து ஏற்படுகிறது. அப்ப இந்திரா அவர்களோடு சென்று பேசும்பொழுது என்னுடைய அப்பாவோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு விளங்கப்படுத்துறாங்க. ஆனால் அங்கே அவர்களுக்குள்ளே பல முரண்பாடான கருத்துக்கள் வர்றதுனால 2 பேருக்கும் இடையில பிரிவு கொஞ்சம் விரிகிற மாதிரி அமைப்பாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா டெல்லியில இந்திரா அவர்களும் லக்னோவில் போய் ஃபெரோஸ் அவர்களும் தங்கிடுறாங்க. சுதந்திரம் அடைந்த இந்தியா 1952ஆம் ஆண்டு பொது தேர்தலை சந்திக்குது. இந்த பொது தேர்தலில் பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் ஃபெரோஸ் அவர்களும் ஈடுபடும் ஒரு காலகட்டமாக அது அமைக்கின்றது. அப்போ இந்திரா அவர்களும் பொது தேர்தலில் ஈடுபடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னுடைய அப்பாவும் கணவரும் அதில் இருக்கிறதுனால தான் பிரச்சாரத்தில் மாத்திரம் ஈடுபடுறாங்க. அப்போ காங்கிரஸ் பெரிய அளவு ஒரு வெற்றியை ஈட்டுகிறது. அப்போ நேரு அவர்கள் பிரதமராக அறிவிக்கப்படுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஃபெரோஸ் அவர்கள் வெற்றி பெறாங்க. அவங்க டெல்லியில ரெபோலி அப்படின்ற ஒரு இடத்துல வெற்றி பெற்றதுனால டெல்லியிலேயே அவங்க தங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைகிறது. இந்திரா காந்தி அவர்கள் நேருவின் மகள் அப்படின்னு எல்லாருமே அரசியல்ல அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர்கள் அதையும் தாண்டி அவருடைய திறமை, பேச்சாற்றல், எதையும் அழகாக எந்த ஒரு பிரச்சனையும் அருமையா கையாளும் விதம், இது எல்லாமே பார்த்து பின்னால
அகில இந்திய காங்கிரசினுடைய இளைஞர் மற்றும் மகளிர் அணி தலைவியாக இந்திரா காந்தி அவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அதன் பின் ஆட்சி மற்றும் குழுவின் உறுப்பினராகவும் காங்கிரஸ் கட்சியின் அதிகார படிகள்ல மெல்ல மெல்ல ஏற தொடங்குறாங்க. 1959ஆம் ஆண்டு என்ன நடக்குது அப்படின்னா, இந்திரா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்படுறாங்க. இதுல வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா, காமராஜ் அவர்கள், நேரு, மொராஜி, ஜெகஜீவ் ராம் உள்ளிட்ட பல தலைவர்கள் இருக்கல வயதுல மிகவும் சிறியவர்கள் என்ற ரீதியில இந்திரா அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்படுறாங்க. இந்திரா அவர்கள் படிப்படியாக ஒவ்வொரு பதவியும் பெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பதவிகளும் பொறுப்புகளும் அதிகரிக்க ஃபெரோஸின் மனதில் கடும் தாக்கத்தினை இது ஏற்படுத்துகிறது. இதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது பெரிய அளவாக உருமாறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நேருவின் ஆட்சியில் நடந்த காப்பீட்டுத்துறை ஊழல் அதிரடியாக வெளிக்கொண்டு வரப்பட்டு நேருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபெரோஸ் அவர்கள் முடிவு பண்றாங்க. நேருவின் ஆட்சி மீது ஊழல் கரை படிந்தது. தந்தைக்கும் கணவனுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்து விட்டோம் அப்படின்னு இந்திரா அவர்களுடைய மனதில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு பிறகு அவருடைய பிரச்சனை அதிகமாக அவர்களிடையே அந்த பிரிவு 1960ஆம் ஆண்டு நிரந்தரமான ஒரு பிரிவாக அமைகிறது. இந்திரா காந்தி அவர்களும் ஃபெரோஸ் அவர்களும் பிரிந்த பிறகு பல பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறது ஒரு வழமையான விடயமாக இருக்கும் பொழுது திடீரென்று ஃபெரோஸ் அவர்களுக்கு இதய வலி ஏற்பட்டு அவர்கள் மரணம் அடைந்துடுறாங்க. இந்த கவலையையும் சோகத்தையும் தாண்டி தன்னுடைய குழந்தைகளோடு வாழ்க்கையில பயணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ நேரு அவர்கள் வெளிநாட்டு பயணம் எல்லாம் போவாங்களாம். அப்போ இந்திரா காந்தி அவர்களும் நேருவோடு இணைந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உலக தலைவர்களுடைய பழகும் அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ உலகளாவிய ரீதியிலே எப்படி அங்கே ஆட்சி, அங்கே எப்படி அதிகாரங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்திரா அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் 1964ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணம் அடைஞ்சிறாங்க. அப்போ இந்திரா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே ஒரு தெரியாத சூழ்நிலையில் காமராஜர் அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமரா நியமிக்கிறாங்க. அப்ப லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தான் பிரதமராக இருக்கும் காலகட்டத்தில் தன்னுடைய அமைச்சரவையில் நேரு அவர்களுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கவும் கண்டிப்பா பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்திரா அவர்களை அந்த அமைச்சரவையில இணைச்சுக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையின் அமைச்சாக இந்திரா அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. அப்ப லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இன்னும் மற்ற மாநிலங்களில் பல பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சில பிரச்சனைகளை இந்திரா அவர்களை கையாள பாக்குறாங்க. அப்போ நிறைய சாஸ்திரி அவர்களுக்கும் இந்திரா அவர்களுக்கும் அவர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி முழுமையாக முடித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது அப்படின்னா, தமிழகத்தில் ஏற்பட்ட இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்திரா நேரடியாக தமிழகம் சென்று கழகக்காரர்களை சந்தித்து சாஸ்திரிக்கு அதிருப்தியை கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். 1965ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு இந்திரா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அப்பொழுது ஸ்ரீநகரில் கலவரம் மூலவே உடனடியாக இந்திரா டெல்லி திரும்பணும் அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவு வருது. ஆனால் இந்திராவோ கலவரம் முடியும் வரை காஷ்மீரிலே தங்கியிருந்து கலவர பகுதியை நேரில் சென்று பார்வையிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் சாஸ்திரிக்கு மிகுந்த ஒரு வேதனையை கொடுக்கிறது. எனவும் மக்களிடம் இந்திராவின் தைரியம் வியப்பாக பார்க்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். சாஸ்திரியின் மறைவுக்கு பின் மீண்டும் பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ தான் பிரதமராக வேண்டும் என விருப்பம் இருக்கிறது அப்படின்னு மொராஜ் தேசாய் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் காமராஜர் அவர்கள் சாஸ்திரியை தேர்ந்தெடுத்தது அவங்கதான். தற்போது சாஸ்திரிக்கு சார்பாக தன்னை தேர்ந்தெடுக்கும்படி கோரியிருக்கிற மொராஜ் அவர்களை தவிர்த்து அவருடைய மனதுல ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. சாஸ்திரியின் இடத்தை நிரப்புவது மட்டுமல்ல, நல்ல ஆட்சியாளராக, தேர்ந்த நிர்வாகியாக, அனைவரையும் அரவணைத்து செல்பவராக இருக்க வேண்டும். குறிப்பாக அடுத்தடுத்து வரப்போகும் தேர்தல்களில் மக்களின் வாக்குகளை திரட்டக்கூடியவர்களாகவும் செல்வாக்கு மிகுந்தவராகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அவருடைய கணக்கின்படி இந்திரா அவர்களை பிரதமராக நியமித்தால் சிறப்பாக இருக்கும்னு முடிவு பண்றாங்க. இதுல மொராஜ் தேசாய் அவர்களுக்கும் இந்திரா அவர்களுக்குமான கடுமையான போட்டியில இந்திரா அவர்கள் வெற்றி பெறாங்க. அப்பொழுது இந்திரா அவர்களுக்கு 48 வயது. பல தலைவர்களை பார்த்து வளர்ந்தவர்கள், தன்னுடைய அப்பாவான நேருவினுடைய அறிவுரையை பெற்று அரசியலை பார்க்கக்கூடியவர். காந்தியின் பல சிந்தனைகளை தன்னகத்தை கொண்டு ஆட்சி என்றால் எப்படி, மக்களை எப்படி பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்று பல நடவடிக்கைகளை அவர்கள் சிறு வயதிலிருந்தே கற்றிருந்துகிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பிரதமராக பதவியேற்று 2 மாத காலங்களில்
தேர்தல் வருது. அப்போ இந்த தேர்தலில் பங்கு பெறுறாங்க. ஒரிசா மாநிலத்தில் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட போறாங்க. அப்போ வந்து கல்வீச்சால தாக்குப்படுறாங்க. ஆனாலுமே மனதளவில் அவங்க வந்து ஓயவில்லை. தைரியமாக எதிர்கொண்டு அந்த பிரச்சாரத்தை முழுமையா முடிச்சு கொடுக்குறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டதும் உண்டு. அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் வந்து மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறாங்க. தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக இந்திரா பதவியேற்ற பிறகு வங்கிகளை தேசியமயமாக்குவது, ஆயுள் காப்பீட்டை தேசியமயமாக்குவது, மன்னர்களுக்கான மானிய ஒழிப்பு, உணவு ஏற்றுமதியில் கட்டுப்பாடு போன்ற 10 அம்ச திட்டங்களை அமல்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு இந்திரானுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. நாட்டின் இன்றியமையாதாக இருக்கும் ஒரு விடயம் வந்து பசுமை புரட்சி என கூறி இந்திரா தன் மகன் சஞ்சய் காந்திக்கு கார் தயாரிக்கும் உரிமையை வழங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பலத்த சர்ச்சையும் அப்ப இருந்தது. உள்நாட்டு கலவரம் வெடித்திருந்த நிலையில், பாகிஸ்தானில் உள்நாட்டு கலவரம் வெடித்திருந்த நிலையில் இந்தியா கிழக்கு பாகிஸ்தானை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுத்தது. அப்ப இந்த போர்ல இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து வங்கதேசம் என்ற பெயரில் தனிநாடு உருவானது. சுதந்திர இந்தியா பெற்ற இந்த வெற்றி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வெற்றி இந்திரா காந்தியை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்கிறது. அதாவது அணுகுண்டு சோதனையை நிகழ்த்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இந்திரா அவர்கள். அந்த சந்தர்ப்பத்துல தான் ராஜஸ்தான் மாநிலத்தின் பொக்ரானில் நடந்த முதல் அணுகுண்டு சோதனை அண்டை நாடுகளில் பலவற்றை வியப்பில் ஆழ்த்தியது. ரெபர்லி தொகுதியில பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றது செல்லுபடியாகாது அப்படின்னு அகமதாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஒரு சந்தர்ப்பத்துல இந்திராவின் எம்பி பதவியை மட்டுமல்ல பிரதமர் பதவியும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த அசாதாரண சூழ்நிலை ஏற்படுவதனால எதிர்கட்சியில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறாங்க. இந்த பிரச்சனை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ற இந்திரா அவர்கள் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்துறாங்க. எமர்ஜென்சி சட்டத்தின் மூலமாக நிறைய பேர் கைது செய்யப்படுவதும், அவர்கள் வெளியே வரும்பொழுது மீண்டும் இன்னொரு சட்டத்தினூடாக கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறை செல்வதும் என்பது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான விடயமும் பதிவு செய்யப்பட்டது. எமர்ஜென்சி சட்டத்தை மறு ஆய்வு செய்வதற்கு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு சட்டமும் வந்தது. இதுவும் மிகுந்த அளவு ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா இந்திரா அவர்கள் உடனடியாக முடிவு செய்து அந்த முடிவை உடனடியாக அந்த இடத்திலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முடிவை தெளிவுபடுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நேர காலம் என்பது மிகுந்த வேகமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு விசாரணை இருந்தாலுமே அது வந்து பாராளுமன்றத்தினூடாகத்தான் செய்யப்பட வேண்டும், நீதிமன்றத்தினூடாக செய்யப்படக்கூடாது, அதற்கு அதிகாரம் இல்லை என்ற அந்த முழுமையான ஒரு சட்டத்தை அவங்க வந்து அமல்படுத்திட்டு தன் மீது இருந்த ஒரு வழக்கு இருந்தது இல்லையா, அகமதாபாத் நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கை கூட ரத்து செய்வதற்கு அதிகாரத்தையும் பெற்றுக்கிட்டாங்க. தன்னை சூழ இருக்கும் பல பிரச்சனைகளை தீர்த்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருந்து தான் வெளியே வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை எப்படியாவது பதவி இறக்கம் செய்ய வேண்டும் என்று நிறைய கட்சிகள் உருவெடுத்ததாகவும் ஜனதா கட்சி உருவெடுத்த ஒரு காலகட்டமாகவும் அது பார்க்கப்படுகின்றது. இந்திரா அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நிறைய எதிர்ப்பு குரல்கள் எழும்பிக் கொண்டுதான் இருந்தன. மீண்டும் இந்தியாவின் 4வது பிரதமராக பதவியேற்றார் இந்திரா காந்தி அவர்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் சஞ்சய் அவர்களை வந்து அமைச்சராக நியமிச்சாங்க. அப்போ கொஞ்சம் நிறைய எதிர்ப்பும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் அவர்கள் ஒரு விமான விபத்துல இறந்துடுறாங்க. அப்போ மிகுந்த ஒரு வேதனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி இன்னும் பல பிரச்சனைகளை அவர்கள் சமாளிக்க போகிறார்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது ராஜீவ் காந்தி அவர்களை அரசியலுக்குள் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்துட்டு வராங்க. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரான வகையில் பல மாநிலங்களில் பிரச்சனைகளும் அண்டை நாடுகளில் நடந்த பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பிரச்சனை கூட இந்திரா அவர்களுக்கு ஏற்படுகிறது. காலிஸ்தான் பிரச்சனை. அதாவது சீக்கியர்களுக்கான தனி நாடாக காலிஸ்தானை தர வேண்டும் என்று ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு இராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த பேருக்கு வந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பொற்கோவிலை மீட்டு தருவதாகவும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதன்படி பொற்கோவிலை மீட்டு பாதுகாப்பாக கொடுக்குறாங்க. இந்த சந்தர்ப்பம் சீக்கியர்களால் பல எதிர்ப்புகளை கொண்டு வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு சேர்க்கின்றது. இந்திரா காந்தி அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்படுகின்றது. அவர்களுடைய பாதுகாப்பில் இருந்த 2 சீக்கியர்களால் மொத்தம் 30 குண்டுகளால் உடலில் பாய்ந்த நிலையில் இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் 1984 இடம்பெறுகிறது.
1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி மக்களுக்கு போய் சேரும் பொழுது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். சிறந்த பெண்மணி, இரும்பு பெண்மணி, எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்கக்கூடியவர், அறிவு ஆற்றல் மிக்கவர், அரசியலில் மிகுந்த ஆர்வம் மிக்கவர், அரசியல் பரம்பரையில் இருந்து வந்தவர், எல்லா தலைவர்களையும் அறிந்தவர், எல்லா உலக தலைவர்களிடத்திலேயே மிகுந்த பண்போடு நடக்கக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி, என்னென்ன விடயங்களை மற்ற நாடுகளிலிருந்து தன் நாட்டுக்கு கொண்டு வர முடியுமோ என்று யோசித்து அனைத்து விடயங்களையும் தன் நாட்டுக்கு கொண்டு வந்து தன் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பகுதி முக்கியமான பங்கு வகித்தவர் என்ற பெருமை இந்திரா காந்தி அவர்களை போய் சேரும். பாரதத்தின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுபவர், பாகிஸ்தானை பதற வைத்தவர் இந்திரா காந்தி அவர்கள், போர்க்கப்பலை அனுப்பி மிரட்டி பார்த்து அமெரிக்காவை அதிர வைத்தவர் இந்திரா அவர்கள், அணுகுண்டு சோதனையை நடத்தி காட்டி துணிச்சலான பெண்மணி என்று சொல்லலாம். இந்தியா நாட்டினுள் பல அதிரடி சீர்திருத்தங்களை அச்சமின்றி செய்த இந்திரா அவர்கள் சொந்த நாட்டு பாதுகாவலர்களாலே கொல்லப்பட்டார் என்ற செய்தி மக்கள் அனைவருக்கும் வானொலி மூலமாக போய் சேர்ந்து மிகுந்த ஒரு துக்கத்தை கொடுத்து ஒரு மாபெரும் சகாப்தம் வீழ்ந்ததென்று இந்தியா மாத்திரமல்ல உலகமே மிகுந்த துயரம் கண்ட ஒரு காலகட்டம். ஒரு பெண்ணினுடைய வெற்றி என்பது அவர்கள் ஒரு பிரச்சனையை எப்படி கையாள்கிறார்கள், அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வை அவர்களால் கொண்டு வர முடியும், எந்த அளவு தூர நோக்கு பார்வை அவர்களுக்கு இருக்கிறது என்பது எல்லாமே நுண்ணிப்பாக கவனிக்கப்படும். இது எல்லாமே பார்த்து பார்த்து வளர்ந்த இந்திரா காந்தி அவர்கள் ஒரு சகாப்தமாக பார்க்கப்பட்டார்கள். ஒரு பெண் எப்படி எந்தெந்த விடயங்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும் என்று இந்திரா அவர்களை இன்னும் நிறைய பேர் சொல்லி நாங்க பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான பெண்மணியாக இருந்திருக்காங்க. சின்ன வயதுல இருந்தே அரசியல் என்பது அவர்களுக்கு மிகுந்த பற்றை மாத்திரமல்ல, மிகுந்த பல நல்ல விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துதான் அவர்கள் இந்த அரசியல் பயணம் என்பதை அவர்கள் தைரியமாக மேற்கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான இரும்பு பெண் என்று இந்திரா காந்தி அவர்களை உலகமே இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.